பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது காலையில் 9 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுன்னு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருங்க. இடைப்பட்ட நேரத்தில் நம்ம கிச்சன் வர தேவையில்லை. திரும்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நைட்டு டின்னருக்கு மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். இடையில கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கலாம், மற்ற ஒர்க்குலையும் கொஞ்சம் மெதுவாக பார்க்கலாம். ஆனால் லீவ் விட்டதும் விட்டாங்கங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. 4 வேலையும் கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக், நைட்டு டின்னருன்னு வகை வகையாக சமைக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் இருக்கிறதுனால ஒரே மாதிரி சமைச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு போர் அடிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இட்லி, தோசை, சேமியான்னு பேர் எடுத்தாலே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா வீட்டில் இருக்கிறேன், ஏதாவது கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்கம்மா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது டிஃபன் செய்யுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி சப்பாத்தியும் சன்னா மசாலாவும். காலையிலேயே கிச்சனில் நின்று சப்பாத்தி செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. பூரி போடலான்னு தான் யோசித்தேன். வெயிலுக்கு ஆல்ரெடி முகம் ஃபுல்லாக பிம்பிளாக இருக்குது. இதில் ஆயில் ஐட்டம் பூரி வேறு சாப்பிட்ணுமான்னு பயந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கும் சம்மர் லீவ் போகுதாங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.